friends, welcome to மக்கள் நலம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஆன்லைன் மூலமா பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றத தமிழக அரசு ஓபன் போர்ட்டல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க இசேவை மையம் போக தவிர உங்க வீட்ல இருந்து நீங்களே இசேவை ஆன்லைன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன் மூலமா எப்படி இந்த பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்றது, இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு சொத்தை வந்து வாங்குறீங்க. அது லேண்டா இருக்கலாம், இல்ல வீடா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு முறையில் நீங்க வந்து வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செட்டில்மெண்ட் மூலமா வாங்குவீங்க, இல்ல வந்து பார்த்தா தானமா வந்து வழங்கியிருப்பாங்க, அப்படின்னா பாகப்பிரிவினை மூலமா நீங்க வாங்கியிருப்பீங்க, இல்ல நீங்களே ஓனா காசு போட்டு கிரியமா கூட நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு சொத்தை வந்து வாங்க சொல்ல கண்டிப்பா நீங்க பத்திரப்பதிவு வந்து செஞ்சிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து பத்திரப்பதிவு செஞ்சுட்டு அப்படியே வந்து விட்டுறாங்க. நீங்க அந்த லேண்டுக்கான பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணா மட்டும்தான் அந்த முழுமையான சொத்தையே உங்க கைக்கு வந்ததா அர்த்தம். சோ நீங்க பத்திரப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த பட்டாவை உங்க நேமுக்கு நீங்க வந்து கண்டிப்பா வந்து மாத்திரீங்க. இதான் வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த பட்டா டிரான்ஸ்ஃபர்லயே உங்களுக்கு ரெண்டு வகையா வந்து பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர், உட்பிரிவு உள்ள இனங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க, உட்பிரிவு அல்லாத இனங்கள். ஓகே, இப்ப இந்த ரெண்டு பத்தின இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸா நாம வந்து பார்த்துலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதாவது உட்பிரிவு அல்லாத பட்டா மாற்றம் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முருகன் அப்படின்னு ஒரு லேண்ட் வந்து வச்சிருக்காரு. அவருடைய பட்டா நம்பர் வந்து 485 வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன். இந்த 485 பட்டா நம்பர்ல 98/6 அப்படின்னு ஒரு சர்வே நம்பர் இருக்கு. இந்த சர்வே நம்பர்ல மொத்தம் ஒரு 10 சென்ட் இடம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 சென்ட் இடத்த மொத்தமாவே சிவா அப்படின்னு ஒரு வந்து வாங்குறாருன்னா அவர் வந்து நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்த முழுசா ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் வந்து நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டாக்கு மட்டும் தான் அப்ளை வந்து பண்ண முடியும். இது டைரக்டா வந்து விஓ கிட்ட வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகும். விஓ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருந்தா சோ புதுசா ஒரு பட்டா நம்பர் வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க. அவங்க பேருக்கு பட்டா நம்பரும் மாறும், பட் சர்வே நம்பர் அதே தான் சேமா தான் இருக்கும். பட்டா நம்பர் மட்டும் உங்களுக்கு வந்து மாறுபடும். ஓகே, இதான் வந்து நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் டீடைல்ஸ் சொன்னா, இதான் வந்து ஒரு பட்டான்னு வச்சுக்கோங்க. காண்டிவன் அப்படின்னு ஒருத்தர் இந்த பட்டா வச்சிருக்காரு. இதை நான் வந்து வாங்க போறேன், அவர்கிட்ட நான் வந்து வாங்க போறேன்னா இதுல மொத்தம் 3 சர்வே நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 சர்வே நம்பருமே மொத்தமா நான் வாங்கினாலும் நான் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர், அதுக்கு தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல இந்த 3த்துல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க 70/1, இந்த சர்வே நம்பர் மட்டும் நான் இருக்கிற ஃபுல்லா வாங்க போறேன்னா இதுக்கும் நான் வந்து நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் டிரான்ஸ்ஃபர், அதுக்கு மட்டும் தான் நான் வந்து அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சர்வே நம்பர்ல இருக்க மொத்த இடத்தையுமே ஒரு நம்பர் வந்து வாங்குறாங்கன்னா அவங்க வந்து நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் டிரான்ஸ்ஃபர் பட்டால மட்டும் தான் அப்ளை வந்து பண்ண முடியும். சோ டைரக்டா விஓ கிட்ட லாகின்ல போயிடும், அவரு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவ் கொடுத்தானா அதுக்கு அடுத்து டெப்டி தாசில்தார் போகும், அவங்க செக் பண்ணிட்டு அப்ரூவ் கொடுத்தானா உங்களுக்கான பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து சக்சஸ்ஃபுல் வந்து மாறிடும். ஓகே, இந்த நாட் இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர் 2 மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. முழு புல மாற்றம் கொடுத்திருக்காங்க பாருங்க, முழு புலம் பெயர் மாற்றம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கூட்டு பட்டாவை தனிப்பட்டா மாத்ததுக்கும் நீங்க இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம தனிப்பட்டாவை எப்படி மாத்தலாம், சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன், இந்த பட்டால மொத்தம் 5 பேர் வந்து கூட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 பேர்ல துர்கா அப்படின்றவங்க மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு, அந்த எவ்வளவு இடம்ன்றது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். சோ அவங்களுக்கு வந்து இப்ப 527/5 இருக்க மொத்த இடமும் அவங்களுக்கு வந்து சொந்தனா அவங்க தனிப்பட்டாவா வந்து மாத்திக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா, அது கொடுத்துதான் அவங்க வந்து அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை இதுவே அவங்க கடைசியா இருக்கு பாருங்க 546/1, இந்த சர்வே நம்பர்ல மொத்தம் 2 ஏக்கர் இடம் வந்து இருக்கு. இந்த 2 ஏக்கர் இடமும் இந்த 5 பேருக்குமே வந்து சொந்தம். இந்த 5 பேருக்குமே வந்து சொந்தம். பட் துர்கான்றவங்க எனக்கு இடம் வேணும் வந்து கேட்கறாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு நீங்க நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டாக்கு அப்ளை வந்து பண்ண முடியாது. அவங்க வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு தான் அப்ளை வந்து பண்ண முடியும். ஏன்னா இப்போதைக்கு இந்த 546/1 மொத்தம் 2 ஏக்கர் மட்டும் இருக்கு. இந்த 2 ஏக்கர்ல அவங்களுக்கு எவ்வளவு இடம் தெரியாது, அவங்களுக்கு எந்த இடம்ன்றது வந்து தெரியாது. சோ டைரக்டா நீங்க சர்வேருக்கு தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சர்வேருக்கு அப்ளை பண்ணதும் அவங்க டைரக்டா உங்க லேண்ட்ல வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இடம் அங்கதான் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான இடத்த மட்டும் அவங்க மேப் பண்ணிட்டு ஆன்லைன்ல அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இதான் வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர். சோ கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே வந்து புரிஞ்சிருக்கும். நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர்னா ஒரு முழு இடத்தை நீங்க வாங்கினா அதான் அது. ஒருவேளை இப்போ ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னா அந்த சர்வே நம்பர்ல பாதி மட்டும் நீங்க வாங்குறீங்கன்னா அதுதான் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து சொல்லுவாங்க. ஓகே, சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் பத்தி பார்க்கலாம். உட்பிரிவு உள்ள பட்டா மாற்றம் வந்து சொல்லுவாங்க. ஓகே,
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முருகன் அப்படின்ற ஒரு லேண்ட் வந்து வச்சிருக்காரு. அந்த லேண்டோட பட்டா நம்பர் வந்து 485 வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்றேன். அந்த பட்டா நம்பர்ல 98/6 அப்படின்ற சர்வே நம்பர்ல மொத்தம் 20 சென்ட் வந்து இடம் இருக்கு. அந்த 20 சென்ட் இடத்துல 10 சென்ட் மட்டும் சிவா அப்படின்னு வந்து வாங்குறாருனா அதுக்கு நீங்க இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்பர் அதுக்கு தான் நீங்க அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சர்வே நம்பர்ல மொத்தம் 20 சென்ட் இடம் இருக்கு. அந்த 20 சென்ட்ல 10 சென்ட் மட்டும் தான் சிவா வந்து வாங்குறாரு. இப்ப சிவா வந்து 10 சென்ட் வாங்க சொல்ல அந்த 20 சென்ட்ல அவருக்கு வந்து 10 சென்ட் எந்த இடம், சோ எந்த இடத்துல அவருக்கு வந்து மேப் போகணுன்ற மாதிரி சர்வேயர் வந்து அளந்து கொடுத்து உங்களுடைய இடத்தை வந்து பிரிச்சு அவருக்கு வந்து கொடுப்பாரு. இதுக்கு நீங்க இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்பர் தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன். இப்போதைக்கு இந்த சிட்டால வந்து 2 பேர் வந்து கூட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேருக்குமே ஒரே ஒரு சர்வே நம்பர் மட்டும் தான் இருக்கு. இதுல மொத்தம் ஒரு 20 சென்ட் இடம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இவங்க அப்ளை பண்ணாங்க, சரிதா அப்படின்றவங்க வந்து பார்த்தா இந்த இடத்த நான் வந்து தனியா வாங்க போற முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் டிரான்ஸ்பர் தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடம் வந்து 2 பேருக்குமே வந்து கூட்டா இருக்கு. பட் ஒரே ஒரு சர்வே நம்பர் தான் இருக்கு. இந்த சர்வே நம்பர் அவங்க தனியா அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா சர்வேருக்கு தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சர்வேர் வந்து டைரக்டா வந்து இடத்த வந்து பார்ப்பாங்க. இடத்த பார்த்து இவங்களுக்கு 10 சென்ட் எங்க இருக்கு, இந்த இவங்களுக்கு 10 சென்ட் எங்க இருக்குன்னு தனித்தனியா பிரிச்சு அவங்களுக்கு வந்து தனியா மேப் வந்து ப்ரொவைட் பண்ணி எஃப்எம்பி வந்து ப்ரொவைட் பண்ணி ஆன்லைன்ல அப்டேட் வந்து பண்ணுவாங்க. சோ கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்பர் என்ன பார்த்தா இப்போ ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னா அந்த சர்வே நம்பர்ல இருக்க பாதி இடத்த மட்டும் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்பர் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு சர்வே நம்பர் இருக்க முழு இடத்தையுமே ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அதுக்கு நீங்க நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்பருக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியல நீங்க மறக்காம நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்க மெசேஜ் வந்து பண்ணுங்க. ஓகே, சோ கண்டிப்பா இதான் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்பர் அர்த்தம். இப்போ வந்து நீங்க இதுக்கு டைரக்டா அப்ளை பண்ண சொல்ல உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சர்வேர் கிட்ட வந்து போயிடும். சர்வேர் வந்து ஒரு டேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அன்னைக்கு உங்க லேண்டை வந்து விசிட் பண்ண வருவாங்க. விசிட் பண்ணி இப்ப சிவா வாங்கினா 10 சென்ட்டுக்கு மட்டும் அந்த இடம் எங்க இருக்குன்றத கரெக்டா செக் பண்ணி பார்த்து அவருக்கு தனியா வந்து பார்த்தா அந்த இடத்த சுத்தி ஒரு மேப் மாதிரி போட்டு எஃப்எம்பி ஆன்லைன் மூலமா அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இடம் வந்து பிரிஞ்சிடும். ஓகே, இதுல பொறுத்த வரைக்கும் பட்டா நம்பர் உங்களுக்கு வந்து புதுசா கிடைக்கும். அதே மாதிரி சர்வே நம்பரும் புதுசா தான் வந்து கிடைக்கும். இப்ப 98/6 இருக்குன்னா அந்த 98/6 உடைச்சி 98/6A 6B அப்படின்னு வந்து பார்த்தா பிரிச்சு உங்களுக்கு புதிய பட்டா நம்பர் புதிய சர்வே நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கு அடுத்து மூணாவது ஒரு ஆப்ஷனுக்கு கிளப்பிங் பட்டா டிரான்ஸ்பர் வந்து சொல்லுவாங்க. இதுக்கான மீனிங் என்ன, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முருகன் ஒருத்தர் ஒரு லேண்ட் வச்சிருக்காரு. அவருடைய பட்டா நம்பர் வந்து 485 வச்சுக்கோங்க. இந்த 485 பட்டா நம்பர் ஒரு 10-15 சர்வே நம்பர் இருக்கு. சோ நிறைய சர்வே நம்பர் வச்சிருப்பாங்க, நிறைய பேர் வச்சிருப்பாங்க. எனக்கு வந்து இவ்வளவு சர்வே நம்பர் இருக்கு, என்னால வந்து ஒரே சர்வே நம்பரா வேணும், அதுக்கு நீங்க கிளப்பிங் பட்டா டிரான்ஸ்பர் தான் அப்ளை வந்து பண்றாம இருக்கும். சோ இது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஒரு பட்டா நம்பர் இருக்கு, அந்த பட்டா நம்பர்ல நிறைய சர்வே நம்பர் இருக்குன்னா அது நீங்க ஒரே சர்வே நம்பரா மாத்துறதுக்கு கிளப்பிங் பட்டா டிரான்ஸ்பர் தான் அப்ளை பண்ணாம இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்க எதுல அப்ளை பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் நான் இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்பர் அந்த ஆப்ஷன் தான் இதுக்கும் நீங்க அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ பட்டா டிரான்ஸ்பர்ல 3 விதம் தான். சோ கண்டிப்பா 3மே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ கண்டிப்பா இதை புரிஞ்சா மட்டும் தான் உங்களால ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது வந்து புரிஞ்சுக்க பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க பட்டா மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ் பத்தி பாத்துறோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நீங்க பத்திரப்பதிவு செஞ்சிருப்பீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வேணும். ஒன்னு நீங்க கிரிய பத்திரம் சேல் டீடா வாங்கினா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும். இல்ல செட்டில்மெண்ட் பார்த்தோம்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும். இல்ல நீங்க பாக பிரிவினை பண்ணி நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும். இல்ல தானமா கொடுக்குறாங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். பரிவர்த்தனை பத்திரம் இந்த மாதிரி ஒரு 6 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க எதுல அப்ளை பண்ண வரலோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட அந்த பத்திரமா வந்து இருக்கணும். ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். அது மட்டும் இல்லாம அதர் டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதர் டாக்குமெண்ட் என்னென்ன நினைக்கலாம்னா ஒன்னு உங்க ஆதார் கார்டை கொடுக்கலாம், இல்ல பேன் கார்டு கொடுக்கலாம், இல்ல டிரைவிங் லைசன்ஸ் அல்லது உங்களுடைய குடும்ப அட்டை, உங்களுடைய பாஸ்போர்ட், ஓட்டடி, இந்த 6 டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்க அதர் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுடைய ரெசிடென்சி ப்ரூஃப், அதாவது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நீங்க ஆதார் கார்டோட அப்லோட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, தொலைபேசி ரசீது கேட்டிருக்காங்க, இபி பில் கேட்டிருக்காங்க, கேஸ் பில் கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க, ஓட்டர் ஐடி. சோ மொத்தம் வந்து 2 டாக்குமெண்ட்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, இன்னொன்னு ஐடென்டி ப்ரூஃபுக்கு. ஒன்னு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்க, இல்ல ஸ்மார்ட் கார்டு. சோ கண்டிப்பா 2 டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 2 டாக்குமெண்ட் முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த பத்திரம் வந்து முக்கியம். ஒருவேளை நீங்க வந்து பாத்தா உங்க ஃபாதர் மதர் இறந்துட்டாங்கன்னா அவங்க டெத் சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும், வாரிசு சீட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதுதான். ஓகே, இந்த டாக்குமெண்ட் போதுமானது, தாராளமா நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்கன்னா நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்பருக்கு நீங்க ஆன்லைன் மூலம் அப்ளை சொல்ற ஃபீஸே வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்க இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணா
400 ரூபாய் நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூலமா. இதுவே நீங்க இசேவை மையத்துல போயிட்டு அப்ளை பண்ணா ஜஸ்ட் 60 ரூபாய் மட்டும் தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ஓபன் போர்ட்ல பண்றதால 400 ரூபாய் வந்து இன்வால்விங் சப்டிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். நான் இன்வால்விங் சப்டிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நீங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நல்லா வந்து தெளிவா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் இன்வால்விங் சப்டிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். tamilnilam.tngov.in/citizenlogin இது ஒரு அபிஷியல் வெப்சைட். ஓகே, தமிழக அரசு மக்களுக்காக ஓபன் போர்ட்ல இந்த வெப்சைட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க இசேவை மையம்லாம் போக தேவையில்ல. வீட்ல இருந்து நீங்களே இசேவை பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, அறிந்து கொள்ளுங்கள்னு. சோ பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்திருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெளிவா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தமிழ்ல வேணாலும் தமிழ்ல கொடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்ல வேணாலும் இங்கிலீஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் வேணா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க ஆன்லைன்ல பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, தமிழ் நிலம் வலைதளத்துக்கு புதியவரானு அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி புதுசா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல போயிட்டு நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க யாரு பேருக்கு வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறலோ அவங்க நேம் வந்து கொடுத்துக்கோங்க. சோ உங்க நேம் வந்து கொடுத்துறாதீங்க. யாரு பேருக்கு பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறலோ அவங்க நேம். அதுக்கு அடுத்து மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு அவங்க மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். சோ மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க மொபைல் நம்பரை நீங்க கரெக்டா வந்து கொடுங்க. கஸ்டமர் மொபைல் நம்பரை கரெக்டா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணலாம். சோ கீழே ஒரு கேப்சா கோடு மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கோட அப்படியே பார்த்து இந்த பாக்ஸ்ல நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரிபார்க்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். சோ ஓடிபி பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் உடனே வந்து சென்ட் ஆயிடும், ஒரு சில நேரத்தில் லேட்டா தான் ஆகும். சோ வெயிட் பண்ணி ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போதைக்கு வந்து ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கிறேன். சோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பதிவு செய்யவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஓகே கொடுத்ததும் அகைன் நீங்க மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இப்போ நீங்க பதிவு பண்ண மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்க ஒரு முறை கடவுச்சொல்லை பெற ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா அகைன் நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். திரும்பவும் நீங்க அதே ஓடிபி வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போதைக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உள்நுழைக அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதும் ப்ரொஃபைல வந்து அப்டேட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். உடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். சோ ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு அவங்களுடைய ஃபாதர் நேம் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. சோ ஃபாதர் நேம் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா பேருக்கு, அதாவது மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய தாயார் பேர் என்னவோ அந்த அவங்களுடைய மதர் நேம் கரெக்டா நீங்க வந்து கொடுங்க. ஓகே, சோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. அகைன் நீங்க மெயில் ஐடி வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல பல்லாட்டையில விட்டு பண்ணாட்டையில விட்டுலாம். சோ மெயில் ஐடி இருந்தா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க, இல்ல அந்த ஆப்ஷன் நீங்க வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகே, சோ மேக்ஸிமம் மெயில் ஐடி வந்து இருக்கும். இதுல போயிட்டு உங்க மெயில் ஐடி நீங்க கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, மெயில் ஐடி என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. பர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு அவங்களுடைய அட்ரஸ் நீங்க வந்து கரெக்டா பார்த்து கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம் இதை மட்டும் வந்து கொடுத்தா போதுமானது. ஏன்னா உங்களால ஃபுல் அட்ரஸ் வந்து டைப் பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட வேர்டு மட்டும் தான் வந்து டைப் பண்ண முடியும். சோ எந்த அளவுக்கு வருதோ அது வரைக்கும் நீங்க கரெக்டா வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சோ தற்காலிக முகவரி வந்து கேட்டிருக்காங்க. சோ டெம்பரரி அட்ரஸ் இருந்தா அந்த அட்ரஸ் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க, இல்ல அதே அட்ரஸ் நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, மேலே உள்ளது போல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா அந்த அட்ரஸ் அப்படியே உங்களுக்கு கீழே வந்து காப்பி ஆயிடும். ஓகே, அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கு அடுத்து மந்த், அதுக்கு அடுத்து டே, இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்க கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா இருந்தா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. திரும்பவும் நீங்க லாகின் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுல போயிட்டு நீங்க மொபைல் நம்பர் திரும்ப நீங்க வந்து கொடுங்க. எந்த மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து அகைன் நீங்க ஓடிபி வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். கெட் ஓடிபி வந்து கொடுத்தீங்கன்னா சோ நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிடும். அகைன் ஓடிபி என்டர் பண்ணிட்டு லாகின் வந்து கொடுத்தா போதும். இந்த மாதிரி டேஷ்போர்ட்ல வந்தாச்சு, அக்கௌண்ட் எல்லாமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதுல உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. உட்பிரிவற்ற பட்டா மாற்றம், உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் கொடுத்திருக்காங்க. இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர், நான் இன்வால்விங் பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க,
உட்பிரிவாற்ற நான் இன்வால்விங் சப்டிவிஷன் பத்தி தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அடுத்த வீடியோல நம்ம இன்வால்விங் சப்டிவிஷன் பத்தி பார்த்துடலாம். ஓகே, சோ ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இன்வால்விங் சப்டிவிஷன்னா சோ உங்களுடைய ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு லேண்ட்ல ஒரு சர்வே நம்பர் இருக்கும். அந்த சர்வே நம்பர் இருக்க மொத்த லேண்டுமே நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க நான் இன்வால்விங் சப்டிவிஷன் தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதே ஒரு சர்வே நம்பர் இருக்கு, அந்த சர்வே நம்பர்ல 80 சென்ட் இருக்குன்னா அதுல நீங்க 40 சென்ட் மட்டும் தான் நீங்க வாங்கிருக்கீங்கன்னா அதை நீங்க இன்வால்விங் சப்டிவிஷன் தான் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க சர்வேயர் லாகினுக்கு வந்து போகும். ஓகே, நாட் இன்வால்விங் சப்டிவிஷன்னா விஓ லாகினுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்க. இன்வால்விங் சப்டிவிஷனா சர்வேயர் லாகினுக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க. இது நீங்க கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிருக்கோம். சோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா எப்படி அப்ளை பண்ண தான் பார்க்க போறோம். விஓ லாகினுக்கு அனுப்ப போறோம். அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். சோ கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அகைன் நீங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் நம்ம அப்ளை பண்ணவே போறோம். அப்ளை பண்ணது முன்னாடி நான் யாருக்கு அப்ளை பண்ண போறதை பத்தி பார்த்தலாம். சோ நான் இப்போதைக்கு சிட்டா வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். சோ நீங்க கரெக்டா வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போதைக்கு வேண்டாம் மணி அப்படின்றது தான் இந்த இடம் வந்து இருக்கு. அந்த இடத்த வந்து குமார் அப்படின்றவங்க வந்து வாங்க போறாங்க. ஏதாவது அந்த சிட்டாக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சோ யாரு வந்து வாங்க போறாங்களோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான் நீங்க வந்து ஃபில் பண்ணாம இருக்கும். நான் இப்போதைக்கு இந்த சர்வே நம்பர்ல இருந்து இருக்க மொத்த இடத்தையுமே இவங்க வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க பேருக்கு தான் நான் வந்து மாத்த போறேன். இதுவே இந்த சர்வே நம்பர் இருக்க பாதி இடத்த மட்டும் அவங்க வந்து வாங்கியிருக்காங்கன்னா நீங்க வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுவே இதுல சர்வே நம்பர் இருக்க மொத்த இடத்தையும் அவங்க வந்து வாங்கிட்டாங்கன்னா நீங்க நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. டைரக்டா நீங்க விஓ லாகின்கே வந்து அனுப்பிக்கோங்க. ஓகே, சோ குமார்ன்றவர் இந்த இடத்த ஃபுல்லா வாங்கியிருக்காரு. அதனால நான் வந்து விஓ லாகின்க்கு வந்து அனுப்புறேன். அதுக்கான பட்டா டிரான்ஸ்ஃபர் பத்தி இப்ப நம்ம வந்து பாத்துடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த இடம் வந்து எந்த இடத்துல இருக்குன்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. அந்த லேண்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து தாலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அந்த லேண்ட் வந்து எந்த தாலுக்குல இருக்கோ அந்த தாலுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வில்லேஜ் கேட்டிருக்காங்க. நீங்க வாங்கின இடம் வந்து எந்த வில்லேஜ்ல இருக்கோ அந்த வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ரீசன் ஃபார் அப்ளைன்னு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இல்ல நிறைய ரீசன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து செட்டில்மெண்ட், நீங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல கிஃப்ட் உங்களுக்கு வந்து தானமா வந்து கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல சேல் டீல், நீங்க வந்து கிரயமா வாங்கியிருக்கீங்க, அமௌண்ட் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். மூணாவதா இருக்கு பாருங்க சேல் டீல், அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணாம இருக்கும். அதுக்கு அடுத்து பார்ட்டிஷன் டீல் வந்து கொடுத்துருக்காங்க, பாக பிரிவினை பண்ணிருக்காங்க, நான் வந்து வாங்க போறேன், அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தா இவங்க வந்து ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து சேல் டீல் அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்க பத்திரத்திலேயே அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இல்ல வந்து அந்த யார் வாங்கினாரோ அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, நீங்க எந்த மாதிரி வாங்கி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரீசன் வந்து என்டர் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து எஸ்ஓ நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் எதுவோ அது நீங்க வந்து செலக்ட் பண்ணாம இருக்கும். சார் பதிவாளர் அலுவலகம் எதுவோ அது நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்க பத்திரம் வந்து என்னைக்கு நீங்க வந்து பதிவு பண்ணீங்களோ அதுக்கான டேட்டை நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் பத்திரத்திலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்த்து டேட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 6/4/2022 இருக்கு பாருங்க. இதான் உங்களுக்கான பத்திர பதிவு பண்ணதுக்கான டேட். சோ அந்த டேட்டை நீங்க வந்து கொடுக்காம இருக்கும். அப்படி இல்ல நீங்க ஈஸி வந்து பாத்தீங்கன்னாவே அதுல உங்களுக்கான டேட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்னைக்கு நீங்க வந்து பத்திரம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு பத்திரத்துல இருக்கும் இல்ல ஈஸில இருக்கும். சோ ரெண்டுத்திலுமே நீங்க பார்த்து உங்களுக்கான டேட்டை நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுல போயிட்டு பத்திரம் என்னைக்கு பதிவு பண்ணீங்களோ அன்னைக்கான டேட்டை நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. ஓகே, அதுக்கு அடுத்து டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஆவண எண்ணு கேட்பாங்க. சோ பத்திரம் பதிவு பண்ணதுக்கான நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த நம்பரை நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த பாக்ஸ்ல மட்டும் நீங்க நம்பர் வந்து டைப் பண்ணா போதுமானது. நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்திரத்திலே நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும், இல்ல அந்த மேல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ பக்கத்துல இருக்க வந்து இயர் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, அது மட்டும் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் நம்பர். அந்த 4 நம்பரை மட்டும் நீங்க என்டர் பண்ணா போதுமானது. ஓகே, சோ அப்படின்னா ஈஸி எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஈஸிலேயே வந்து உங்களுக்கான பத்திரக்கான டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்திருப்பாங்க. ஈஸி அவுட் பண்ணவே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இதுல போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் நம்பரை மட்டும் நீங்க வந்து கொடுத்தா போதுமானது. வேற எதுவுமே நீங்க வந்து ஃபில் பண்ண தேவை. ஜஸ்ட் அந்த 4 நம்பரோ 5 நம்பரோ நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து சர்வே நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எந்த சர்வே நம்பர் வந்து வாங்கியிருக்கீங்களோ அந்த சர்வே நம்பரை நீங்க என்டர் பண்ணுங்க. சோ உங்க பத்திரத்திலே அதுக்கான முழு விவரத்தை தெளிவா வந்து கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் பட்டா இருக்கு பாருங்க, அந்த பட்டாலே உங்களுக்கான சர்வே நம்பர்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க வந்து எந்த சர்வே நம்பர் வாங்கியிருக்கீங்களோ அந்த சர்வே நம்பர் மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதுமானது. சோ இந்த பத்திர சர்வே நம்பர் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சர்வே நம்பர் என்டர் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து சப்டிவிஷன் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் வந்து எந்த லேண்ட் வாங்கியிருக்கிறோம் அந்த லேண்ட்ல இருக்க சர்வே நம்பரை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க.
கொடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதுல எந்த சப்டிவிஷன் நம்பர் அவர் வாங்கியிருக்காரோ அதை நீங்க அப்படியே பார்த்து கரெக்டா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ செலக்ட் பண்ணதை பொறுத்து இருக்கும் அந்த சர்வே நம்பர் இருக்க மொத்த இன்ஃபர்மேஷன் கீழே வந்துருச்சு பாருங்க. அதுக்கான பட்டா நம்பர் என்ன, எந்த லேண்ட் டைப், ட்ரை லேண்டா வெட் லேண்டா, அந்த லேண்ட்ல வந்து எவ்வளவு இடம் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதை மட்டும் நீங்க தெளிவா வந்து பாத்துக்கோங்க. ஓகே, வேற எதுவுமே நீங்க வந்து ஃபில் பண்ண தேவை, கரெக்டா சர்வே நம்பர் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் லேண்ட் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த லேண்ட் வந்து எந்த விதமான லேண்ட்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தா பிளாட்டா, ஹவுசிங் பிளாட்டான்னு கேட்டிருக்காங்க. இல்ல வந்து பார்த்தா கமர்ஷியல் லேண்டா, இண்டஸ்ட்ரியல் லேண்டான்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கடைசியா இருக்கு பாருங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட். சோ விவசாய நிலமா தான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட் லேண்ட் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட நிறைய சர்வே நம்பர் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா ஒவ்வொரு சர்வே நம்பரையும் நீங்க வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஆட் லேண்ட் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்ககிட்ட இன்னும் 2-3 சர்வே நம்பர் இருக்குன்னா ஒவ்வொரு சர்வே நம்பரும் இதே போல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ஆட் பண்ண சர்வே நம்பரை எடிட் பண்ணிக்கலாம், இல்ல அந்த ஆப்ஷன் டீட் பண்ணா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ இப்போதைக்கு வந்து பார்த்தா 2-3 சர்வே நம்பர் இருக்கலாம். 2-3 சர்வே நம்பரை நீங்க ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க எத்தனை சர்வே நம்பர் நீங்க வந்து வாங்கியிருந்தாலும் சரி, எல்லா சர்வே நம்பரையும் நீங்க ஒவ்வொன்றா ஆட் லேண்ட் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே நீங்க ஆட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்க எத்தனை சர்வே நம்பர்னாலும் சரி எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க கரெக்டா ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டீடைல்ஸுமே தெளிவா வந்து கொடுங்க, மிஸ்டேக் இல்லாத. எத்தனை சர்வே நம்பர் இருந்தாலும் சரி எல்லா சர்வே நம்பருமே நீங்க ஒவ்வொன்றா ஆட் பண்ணி, ஸோ அப்போ நீங்க ஒவ்வொன்றா ஆட் பண்ணா மட்டும் தான் ஒரே லாகின்ல நீங்க ஒரே பட்டாவை உங்களுக்கு வந்து மாறும். ஓகே, எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா அடுத்த பேஜுக்கு வந்து போகும். அடுத்த பேஜ் வந்து டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல மொத்தம் வந்து 5 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 3 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணா போதுமானது. ஃபர்ஸ்ட் என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா போட்டோ ஐடென்டி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ், சோ போட்டோ ஐடி ப்ரூஃப் போயிட்டு உங்க ஆதார் கார்டை நீங்க அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க அப்லோட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பாக்ஸை நீங்க வந்து கிளிக் பண்ணி சோ சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. 400 KB குள்ள இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்லோட் ஆயிடும். நீங்க ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணதை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து ரெசிடென்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு இருக்கு பாருங்க, உங்களுடைய ரேஷன் கார்டு, அதை நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுவும் 400 KB குள்ள இருக்கும். சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து மூணாவதா ரெஜிஸ்ட்ரேஷன் டீட் வந்து கேட்டிருக்காங்க. பத்திரம் இருக்கு பாருங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ எல்லாமே பத்திரத்துல இருக்க எல்லா பேஜுமே நீங்க அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். PDF ஃபார்மேட்ல அப்லோட் பண்ண 3 MB குள்ள வந்து கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேஜ் இருந்தாலும் சரி எல்லா பேஜுமே ஒரே PDF நீங்க கன்வெர்ட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதிகபட்சமா 150 ரெசல்யூஷன் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணுங்க. அது கீழே வந்து போகாதீங்க, ஏன்னா அது கீழே போனா உங்களுக்கான குவாலிட்டி வந்து குறையும். சோ முடிஞ்ச அளவுக்கு 150 ரெசல்யூஷன் நீங்க ஃபாலோ பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதிகமா பத்திரம் இருக்கு, ஒரு 15-20 மேல பத்திரம் இருக்குன்னா குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதுமானது. சோ ஃபர்ஸ்ட் பேஜ் அப்லோட் பண்ணுங்க. யாருக்கு யார் வந்து வித்திருக்காங்க, எதுக்காக வித்திருக்கான்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்து சொத்து விவரம் வந்து இருக்கும், அதை வந்து அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்ல வைப்பாங்க பாருங்க, போட்டோ எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்ல வைப்பாங்க. அந்த பேஜ் நீங்க வந்து ஃபில் பண்ணாம இருக்கும். ஓகே, முக்கியமான பேஜ் மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமா 7, 8 இல்ல 9 பேஜ் வரைக்கும் நீங்க ஒரே PDF அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு மேல போச்சுன்னா இம்பார்ட்டன்டான பேஜை மட்டும் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, சோ கண்டிப்பா நீங்க பத்திரம் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணி ஆகணும். சோ அகைன் நீங்க சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி 3 MB குள்ள இருக்க மாதிரி PDF ஃபார்மேட்ல உங்களுக்கான பத்திரத்தை நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே கேட்டிருக்காங்க பாருங்க, டெத் சர்டிபிகேட், லீகல் சர்டிபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்க ஃபாதரோ மதரோ இறந்திருந்தாங்கன்னா சோ நீங்க அந்த லேண்டை வாங்க போறோம்னா அப்ப மட்டும் நீங்க அவங்களுடைய டெத் சர்டிபிகேட்டும் சரி வாரிசு சீட் அப்லோட் பண்ணாம இருக்கும். மற்ற நேரத்தில் நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண தேவையில்ல, அந்த ஆப்ஷன் நீங்க அப்படியே வந்து விட்டுருங்க. ஓகே, 3 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு அந்த டிக்ளரேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிட்டு அப்ளிகேஷன் ஐடி வந்து கொடுத்துறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஐடி நீங்க காப்பி பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட் வந்திருக்கும். இதான் அந்த ரிசிப்ட். சோ இதுல உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை கண்டிப்பா நீங்க பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம VO லாகினுக்கு அனுப்பியிருக்கோம், அவர்கிட்ட இந்த பிரிண்ட் நம்ம வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிக்கலாம் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரு செட் ஜெராக்ஸ் எழுதி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே நீங்க VO கிட்ட வந்து எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை 2 பிரிண்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்னு நீங்க வச்சுக்கோங்க, இன்னொன்னு உங்களுடைய VO கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க எந்தெந்த நம்பர் ஆட் பண்ணிருக்கீங்க,
ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க, எல்லாமே இந்த ரிசிப்ட்ல வந்துருக்கு. ஓகே, இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன் மூலமாவே உங்களுக்கான அப்ளிகேஷன் யார்கிட்ட இருக்கிறது நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க வந்து பார்த்தா அகைன் நீங்க திரும்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் எடுத்துக்கு நீங்க லாகின் பண்ணி திரும்பவும் இந்த அக்ளைன்மெண்ட் நீங்க எப்பனாலும் நீங்க லாகின் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஐடி நீங்க என்டர் பண்ணி பிரிண்ட் அக்ளைன்மெண்ட் கொடுத்தா போதும், திரும்பவும் நீங்க அதே அக்ளைன்மெண்ட் ஸ்லிப்பை நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷனை பொறுத்திருக்கும் விஓ கிட்ட வந்து போகும், அதுக்கு அடுத்து ஸோ தாசில்தார்ட்ட போகும், 2 பேரும் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் மாறும். ஓகே, இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கு பட்டாச்சிட்ட வெப்சைட் வந்துருங்க. இதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், இல்ல கடைசியா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, விண்ணப்ப நிலை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க அப்ளை பண்ண சொல்ல ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கு, அந்த அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்னது வந்து தெரிய வரும். ஸோ சப்மிட் கொடுத்ததும் வெளியே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதாவது இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் விஓ கிட்ட இருக்கு. அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் ஆன்லைன் அப்லோட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தாசில்தார் வந்து போடுவாங்க, அவங்களும் பண்ணிட்டாங்களா உங்களுக்கான பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து கம்ப்ளீட்டா மாறிடும். ஒருவேளை தாசில்தாரோட உங்களுக்கான பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து மாற்ற முடியல, ஏதாச்சும் ரிஸ்க்குன்னு தெரிய வந்தா உங்களுக்கான அப்ளிகேஷன் அவங்க ஆர்டிஓ கிட்ட வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஆர்டிஓ செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஸோ உங்களால் முடியல அப்ளிகேஷன் ரிஜெக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுங்க. விஓ கிட்ட போகும், தாசில்தார்ட்ட போகும், மேக்ஸிமம் 2 பேர்ட்டையும் முடிஞ்சிடும். ஒருவேளை தாசில்தாரால முடியலாம் மட்டும்தான் ஆர்டிஓ கிட்ட வந்து போகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இப்போதைக்கு நம்ம நான் இன்வால்விங் சப்டிஷன் மட்டும் தான் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல இன்வால்விங் சப்டிஷன் எப்படி பண்றதை பத்தி பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.